ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் எல்லாரும் ஒரு முறையாவது சாப்பிட்டு பார்க்க வேண்டிய ரொம்ப ருசியான உணவை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு இருக்கா அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம லாஸ்ட் டைம் பீச்சுக்கு போகும்பொழுது நம்ம மத்திய எலிப்பூச்சும் பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவை போட்டிருந்தேன். இன்றைக்கி அதை எப்படி க்ளீன் பண்ணுறது, அதை எப்படி சமைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் பீச்சுக்கு போய் என்ஜாய் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு செஞ்சிங்கனாக்கா வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சத்தான ஃபுட்டு ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே கையால் சமைச்சு சாப்பிடலாம். அப்படி உங்களுக்கு பிடிக்க முடியல அப்படின்னா கடற்கரையோரம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கடைகளில் இந்த எலிப்பூச்சி வந்து வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணுங்கள். அந்த சாப்பாட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிமையாகவே மாறிடுவீங்க. இன்றைக்கி அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடற்கரையோரம் கிடைக்கிற நிறைய உணவுகளும் அதனோட சத்துக்களை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மீன்களில் பார்த்திங்கன்னா எந்தெந்த மீன்கள் வந்துட்டு ரொம்ப ருசியானது, சத்தானது, எந்தெந்த மீன் சாப்பிட்டா நமக்கு என்னென்ன பலன் வரும் அப்படின்ற எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் போடுவோம். அதனால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எலிப்பூச்சியும் மத்தியும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 5-6 எலிப்பூச்சி தான் பிடிச்சேன். அதை எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சட்டுன்னு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. இது சிப்பி எது எலிப்பூச்சி எது அப்படின்ட்டு வித்தியாசமே தெரியாது. ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒளிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் பிரித்து வச்சுட்டோம். இப்போது நம்ம மத்தியை முதல்ல க்ளீன் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஏன்னாக்கா மத்தி வந்துட்டு தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு வந்துட்டு வேக வைக்கிற நேரத்தில் நம்ம எலிப்பூச்சியை க்ளீன் பண்ணி வறுத்தே சாப்பிட்டுடலாம். அதனால் முதல்ல மத்தியை நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தண்ணியை வந்துட்டு நல்லா சலசலன்னு கொதிக்கிற அப்புறம் தான் நம்ம போடணும். சிப்பியை போட்டுட்டு தண்ணியை வந்து கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. அது உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் பார்த்திங்கன்னா வெந்துடும். அதனால் தண்ணி நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் இந்த சிப்பி போட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போகிறோம். எல்லா சிப்பியும் பார்த்திங்கனாக்கா அப்படியே ஓப்பன் ஆகிட்டு அதனோட ஃப்ளஷ் வந்து வெளியே வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. இது இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். தண்ணி இப்போ சூடாக இருக்கிற நேரத்தில் நம்ம எலிப்பூச்சை க்ளீன் பண்ணி வறுக்கலாம். எலிப்பூச்சி க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. நம்ம நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலி எலிப்பூச்சி ஆகட்டும் நண்டாகட்டும் நம்ம பார்த்திங்கனாக்கா உடச்சி வச்சுட்டு சமைக்கக்கூடாதுங்க. நம்ம அடுப்பில் வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு கையில் உடச்சி போட்டோம்னா தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நண்டாக இருக்கட்டும் இந்த எலிப்பூச்சி ஆகட்டும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் டக்குன்னு க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு 5 நிமிஷம் அந்த நண்டு எலிப்பூச்சி உரித்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் தான் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வச்சுருந்தீங்கனாக்கா அதனோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க நண்டு போலவே தான் இதுவும். அதனோட ஓடு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நண்டை எப்படி வயிற்றுக்கு கீழே எடுப்போமோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு சின்னதாக இருக்கும். நண்டு கொஞ்சம் பெருசாக க்ளீன் பண்ணிவிட்டு ஓடை பிச்சோம் அப்படின்னாக்கா டக்குன்னு வந்துடுங்க. ஒரு சின்ன கடாயை எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பூண்டு, மிளகாத்தூள், உப்பு போட்டு வறுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட சூப்பராக இருக்கும்.